உங்கள் எல்லோரையும் யோகி யூடியூப் சேனலுக்கு வரவேற்பது வசந்தி குமரன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாக்டர் காதர்வள்ளி அவர்கள் டேண்ட்ரஃப்க்கு, அப்புறம் ஹேர் க்ரோத்துக்கு, அப்புறமா நம்ம ஹேர் வாஷுக்கு என்ன மாதிரி பயன்படுத்தலாம் பவுடர் அப்படின்றதும், நமக்கு என்ன மாதிரியான உணவு முறைகள் இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. ஸோ அது என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். டேண்ட்ரஃப் இதுவும் ரொம்ப காமனான ப்ராப்ளம் இருக்கு. இதை வச்சு நிறையவே மார்க்கெட்டிங் நடக்குது. எத்தனையோ ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது நல்லெண்ணெய், அப்புறமா புங்கெண்ணெய் அப்படின்னு பொங்காமியா ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்றாங்க. தமிழ்ல புங்க எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. இது இந்த நாட்டு மருந்து கடைகள்ல இந்த மாதிரி இடங்கள்ல கிடைக்கும். அப்புறமா நல்லெண்ணெய். இதை எந்த ரேஷியோல மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு 100 ml நம்ம கலக்க போறோம் அப்படின்னா, அந்த 100 mlல ஒரு 95 ml நல்லெண்ணெயும், 5 ml நமக்கு இந்த புங்க எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பாட்டில்ல வச்சுட்டு அதை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இது ஒரு 100 ml ரேஷியோக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. அப்படி சப்போஸ் நம்ம 100 ml எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அதுல இருந்து ஒரு 5 ml தனியா எடுத்து வச்சுட்டு, நல்லெண்ணெய் தனியா எடுத்து வச்சுட்டு, அதுல இந்த புங்க எண்ணெய் கலந்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு அப்ராக்சிமேட் ரேஷியோ தான், நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஒரு 5 ml அப்படின்னா எவ்வளவு வரும், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வருதா என்னன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி. அப்ப நம்ம 100 ml நம்ம செய்து வைக்காம ஜஸ்ட் நம்ம கொஞ்சமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்க போறோம் அப்படின்னா, அதுக்கு தகுந்த ரேஷியோ அப்ராக்சிமேட்டா நம்ம எடுத்துக்கலாம். இவங்க ஒரு பர்ஃபெக்ட் ரேஷியோவா கொடுத்துருக்காங்க அப்படின்னாலும் இதை முன்ன பின்ன மாறலாம். என்னன்னா 50:50 ரேஷியோல போடுறதோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதை சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி இது ஆயில் பாத் எடுக்கிறதுக்கு இந்த நல்லெண்ணெயும் புகெண்ணெயும் இந்த வச்சுட்டு ஓவர் நைட் தலையில வச்சுட்டு கூட அதுக்கப்புறம் அடுத்த நாள் பாத் எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு அந்த வீசிங், ஆஸ்துமா, சைனஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கலாம். உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் பாருங்க, எப்படி இருக்கு, உங்களுக்கு எப்படி சூட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து நீங்க இதை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் சோக் பண்ணிக்கோங்க. கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக டைம் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் சோக் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு 1/2 hour அளவுக்கு நீங்கள் தலையில் சோக் பண்ணிவிட்டு இந்த கர்டை போட்டுட்டு அதுக்கு பேக் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் எடுத்துக்கலாம். ஹேர் பேக் ஏதாவது போடுறோம்னா அதில் கலந்துக்கலாம். இல்லை அதையே லைட்டாக சும்மா ரப் பண்ணி கொஞ்சமாக ரப் பண்ணிட்டு அப்புறம் நம்ம ஹேர் பாத் எடுத்துக்கலாம். இத்தனை நாள் பழகாம திடீர்னு நம்ம பழகிறோம் அப்படின்னா ஸ்லோவா ஸ்டெடியா நம்ம பழகலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முடி வளர்ச்சி. இப்போ டேண்ட்ரஃப் ஒரு சிலருக்கு இருக்கும், நிறைய பேருக்கு இல்லாம கூட இருக்கும். அடுத்து நம்மளுக்கு கன்சர்ன் என்னன்னா முடி வளர்ச்சி. நமக்கு நிறைய முடி கொட்டுது, முடி வளர்ச்சிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா, இதுக்கு அவங்க என்ன டிப்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வெந்தய விதை இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் எடுத்துட்டு நம்ம ஒரு 1 or 2 hours நம்ம ஊறினா, நல்லா ஊறினா பல்ப் மாதிரி ஆயிடுது. ஒரு உள்ள வரைக்கும் ஊறி நல்லா சோக்கானதுக்கு அப்புறமா அதை நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கணும். கெட்டியா அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு நம்ம ஹெட்ல ஒரு பேக் மாதிரி போட்டுக்கணும். அப்புறம் நம்ம ஹேர் வாஷ் பண்ணிடலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஹேர் க்ரோத்துக்கு இன்னும் என்ன இலைகளை பயன்படுத்தி நம்ம ஹேர் பேக் போடலாம், நேச்சுரலான ஹேர் பேக் போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். கருவேப்பிலை இலை இருக்கு இல்லையா, நம்ம எப்படி இருந்தாலும் சமையலுக்கு வாங்கிட்டு தான் இருப்போம். நம்ம எல்லாம் சவுத் இந்தியன்ஸ் எல்லாமே கருவேப்பிலை இலை இருக்கு இல்லையா, நம்ம எப்படி இருந்தாலும் சமையலுக்கு வாங்கிட்டு தான் இருப்போம். நம்ம எல்லாம் சவுத் இந்தியன்ஸ் எல்லாமே இது பயன்படுத்துவோம். ஸோ அந்த கருவேப்பிலை இலையை பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அதையுமே ஹேர் பேக்கா நம்ம தலைக்கு தடவிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour அந்த அளவுக்கு ஊற வச்சுட்டு அப்புறமா ஹெட் பாத் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நமக்கு கொய்யா இலைகள் அது நம்மளுக்கு ஈஸியா கிடைக்கும். செம்பருத்தி இலைகள் அது ஈஸியா கிடைக்கும். முருங்கை இலைகள் இது ஈஸியா கிடைக்கும். இது எல்லாமே கூட ஒண்ணு ஒண்ணாதான். ஒரு ஒரு நேரத்துக்கு ஒரு டைம் நம்ம ஹேர் பேக் போடுறோம் அப்படின்னா ஒரே ஒரு இலையை தான் பயன்படுத்துறோம். எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளுக்கு கிடைக்கணும்னு எப்பயுமே பண்ணக்கூடாது. ஒரு இது மட்டும் தான் நம்ம பண்ணணும். கருவேப்பிலை பேக் போடுறோம்னா கருவேப்பிலை மட்டும், வெந்தயம் போடுறோம்னா வெந்தயம் மட்டும், கொய்யானா கொய்யா மட்டும், இந்த மாதிரி செம்பருத்தினா செம்பருத்தி, முருங்கைக்கீரைனா முருங்கைக்கீரை, இது ஒண்ணே ஒண்ணு மட்டும் எடுத்து பேக் போட்டுட்டு வீக்லி ஒன்ஸோ வீக்லி ட்வைஸோ நம்ம ஹேர் பாத் எடுக்கிறோம். ஸோ அதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இதை பேக் போட்டு பயன்படுத்திக்கலாம். ஒரு தடவை ஆயில் போடலாம், ஒரு தடவை இந்த மாதிரி பேக் இந்த மாதிரி மாற்றி மாற்றி கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். எண்ணெய்க்கு கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த எல்லா எண்ணெய் இந்த இந்த லீவ்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் நல்லெண்ணெயில இல்லைன்னா தேங்காய் எண்ணெயில இது எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வச்சு அதை நம்ம ஐ மீன் நல்லா அதுல இருக்கிற நமக்கு தெரியும் இல்லை, எண்ணெய் காய்ச்சறதுக்கு கொஞ்சம் ரொம்ப நேரம் அதை
அந்த இலை ஃபுல்லா அப்படியே அதுல இருக்கிற மாய்ஸ்சர் கண்டென்ட் போற அளவுக்கு ஃபுல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி வச்சுக்குவோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம இந்த இலைகளை வந்து அந்த எண்ணெயில பயன்படுத்திட்டு அது நம்ம ஹேர் ஆயில் கூட ஹேர் க்ரோத் கூட யூஸ் பண்ற ஒரு ஹேர் க்ரோத் ஆயிலா கூட நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பேக்குக்கு நம்ம பண்ணும்பொழுது ஃப்ரெஷ் லீவ்ஸை எடுத்து அரைச்சி தேய்ச்சி 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணிடணும். இந்த இலைகளையே வந்து நம்ம வந்து தனியா ஹேர் ஆயில் கிரியேட் பண்ணோம் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த இலைகளை வந்து நம்ம எண்ணெயில போட்டு நல்லா பாயில் பண்ணி கொதிக்க வச்சு கூட அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சொல்றாங்க தேவைப்படுறவங்க. அடுத்து வந்து இது சின்ன வெங்காயத்துல வந்து சல்ஃபர் கண்டென்ட் நல்லா இருக்குது. அதனால இந்த சின்ன வெங்காயம் அப்படி அது கிடைக்கலன்னா பெரிய வெங்காயத்தை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா சின்ன வெங்காயம் ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும். ஸோ அதை வந்து நல்லா நம்ம மிக்ஸி ஜார்லயே போட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அதையுமே தலையில ஊற வச்சுட்டு அப்புறம் நம்ம ஹெட் பாத் எடுத்தோம் அப்படின்னா ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது நம்ம எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஹேர் பாத் எடுத்துக்கும் போது கண்டிப்பா ஷாம்பு யூஸ் பண்ணாம நீங்க என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ ஐ மீன் உங்க ட்ரெடிஷன்ல என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ இதர் ஷிகாக்காயோ இல்லைன்னா இந்த பூந்தி கொட்டையோ இதுல ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு பயன்படுத்தணுமே தவிர ஷாம்பு போட்டு பண்ணக்கூடாது. ஸோ அதோட ஃபுல்லா நேச்சுரலா இருக்கிறதோடைய தன்மையே போயிடும். அதனால அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத சொல்றாங்க. ஸோ ஹேர் பாத் எடுக்கிறதுக்கு இதை பயன்படுத்தும். அடுத்து வந்து நம்ம டயட்ல பார்க்கலாம் என்ன மாதிரியான நமக்கு சிறுதானியங்கள் இதுக்காக எடுத்துக்கணும், ஹேர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருந்தா என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு டிசீஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு ஹெல்த் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த சிறுதானியங்களோட எடுக்கிற நாட்களுடைய வேரியேஷன்ஸ் வரும். இப்போ குலசாமி அப்படின்றது இந்த ப்ரௌன் டாப் மில்லட் வந்து ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரமோட் பண்ணக்கூடிய பெனிஃபிஷியல் குவாலிட்டிஸ் இருக்கிறதுனால இதுக்கு வந்து 3 நாட்களுக்கு வந்து தொடர்ந்து இதையே எடுத்துக்கணும். குலசாமி இருக்கு இல்லையா, ப்ரௌன் டாப் மில்லட் அதை வந்து 3 நாட்கள் முடிஞ்சா 3 வேளையும் கூட நம்ம வந்து வேற வேற மாதிரி ரெசிபிஸ் பண்ணி அதாவது அது பொங்கலா செய்யலாம், இட்லி தோசையா செய்யலாம், சாதமாக செய்யலாம். ஸோ இது போல வேற வேற வெரைட்டியா அதை செய்து 3 நாட்கள் தொடர்ந்து அதை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து திணை எடுத்துக்கணும் ஒரு நாளைக்கு. அடுத்து ஒரு நாள் வரகு எடுத்துக்கணும், அடுத்து ஒரு நாள் சாமை எடுத்துக்கணும், அடுத்து ஒரு நாள் குதிரைவாலி. ஸோ இது வந்து அப் அண்ட் டவுன் பண்ணலாம். ஐ மீன் இதே ஆர்டர்ல எடுத்துக்கணும் இல்லாம மாத்தி மாத்தி கூட எடுத்துக்கலாம். ஆனா கரெக்டா ஒன் டே அப்படின்றது. ஸோ இது சார்ட் மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இதே ஆர்டர்ல கூட நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் நல்லதா இருக்கும். அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த லாஸ்ட் ஒன் அதாவது குதிரைவாலி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் குலசாமி 3 days, தினை ஒரு நாள், வரகு ஒரு நாள், சாமி ஒரு நாள், குதிரைவாலி ஒரு நாள். இது போல அது வந்து ரொட்டேஷன் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இது மாதிரி இந்த தானியங்களை இந்த மாதிரி அளவு அளவு நாட்களுக்கு எடுத்துட்டே வரணும். அடுத்து வந்து இதுக்கான கஷாயங்கள். ஏன்னா இதை ஒரு ஹர்பல் டீ அப்படின்னு சொல்றோம் நம்ம ஜெனரலா கிரீன் டீ ஹர்பல் டீ சொல்றோம். அந்த மாதிரி நம்ம உண்மையான 100% நேச்சுரலான ஹர்பல் டீ அப்படின்னு சொன்னோம்னா இதுதான் சொல்லலாம் நம்ம கஷாயங்கள். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னென்ன இலைகள் நம்ம வந்து தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு நாளைக்கு தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ ஒரு இலையை எடுத்தோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு அதோடைய கஷாயங்களே அதாவது ஆலமரத்தோட இலைகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஆலமரத்தோட கஷாயத்தை வந்து டெய்லி வெறும் வயிற்றுல காலையில குடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது குடிச்சு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கேப்க்கு அப்புறமா தான் நம்ம வந்து சிறுதானியம் அந்த அம்பலி அதை வந்து குடிக்கும். ஸோ அது மாதிரி நம்ம பண்ணுவோம். இல்லைன்னா அம்பலி குடிச்சு ஒரு 1 hour கழிச்சு நம்ம வந்து இந்த கஷாயம் எடுத்துக்கலாம். ஸோ இது போல கேப் விட்டு வெறும் வயிற்றுல எடுத்துக்கிறது. ஸோ ஆலமரத்தோட இலைகள் அதை வந்து ஒரு 1 week எடுத்துக்கிறது. அடுத்து வந்து சதக்குப்பை இலைகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து நிறைய பேர் வந்து சோம்பு இலைன்னு போட்டுட்டாங்கன்னா அது வேற இது வேறன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து சதக்குப்பை இலைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபிளார் வந்து அதுக்காக நான் போட்டிருக்கேன் ஒரு ஐடென்டிபிகேஷனுக்காக. அடுத்து வந்து புளிச்சக்கீரை. இது நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், மார்க்கெட்லயும் நல்லாவே அவைலபிளா இருக்குது இது. அது ஒரு வாரத்துக்கு. அதுக்கு அடுத்து வந்து புதினா இலைகள், இது வந்து ஒரு வாரத்துக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ரொட்டேஷன் பேசிஸ்ல எப்படி நம்ம சிறுதானியங்கள் பயன்படுத்தணும், இது வந்து இலைகள் கஷாயங்கள் எடுக்கும்போது ஒரு வாரத்துக்கு அப்படின்றத வந்து நம்ம பயன்படுத்தணும். ஸோ இது மாதிரி பண்ணிட்டு ரொட்டேஷன்ல பண்ணணும். இது எப்படி ப்ரிப்பேர் பண்றது கஷாயம் ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா கொதிக்கிற தண்ணியில வந்து ஒரு 3-4 நிமிஷம் வந்து இந்த இலைகளை போட்டு கொஞ்சம் வாஷ் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் நல்லா இலைகளை நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்புறம் அதை வந்து பெரிய இலையா இருக்கு அப்படின்னா ஒரு 3 இலைகள் 2-3 இலைகள் எடுத்துக்கலாம். சின்ன சின்ன குட்டி குட்டி இலைகளா இருக்குதுன்னா ஒரு 8 இலைகள் 10 இலைகள் அந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து கொதிக்கிற தண்ணியில ஒரு 3-4 நிமிஷம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து லிட்டு போட்டு மூடி போட்டு கவர் பண்ணி வச்சிடணும்.
அதுக்கப்புறம் அது ஒரு 3, 4 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அது லுக் வார்மா இருக்கும். வெதுவெதுப்புன்னு இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கஷாயம் அததான் சொல்றோம். மணிக்கணக்கான நேரம் அரை ஆ ஐ மீன் 1 கிளாஸ் தண்ணி, 1/2 கிளாஸ் தண்ணி ஆகுறது அதெல்லாம் கிடையாது. ஒரு 3, 4 நிமிஷம் சிம்ல வச்சு அதோட எசன்ஸ் அதுக்குள்ள நல்லா இறங்குற மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து அ குடிக்கிறதுக்கு தயாரா இருக்குது. ஸோ இதுதான் இதோட தன்மைகள்லாம் அந்த தண்ணீல வர்றதுக்கு இருக்குது. வந்தது. ஸோ இதுதான் கசாயம் ப்ரிப்பரேஷன். ஸோ ஹேர் குரோத் சம்பந்தமான அ எல்லா விஷயங்களும் நம்ம லைஃப் ஸ்டைல் மாற மாற நேச்சுரல் பக்கம் இயற்கை பக்கம் போக போக கண்டிப்பா ஹேர் குரோத் மட்டும் இல்லாம இந்த ஒரு விஷயங்கள் பண்ணாலே வேற நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கூட நம்மளுக்கு கிடைக்குமே தவிர ஸ்பெசிஃபிக்கா இதுதான் அதுதான் இல்லாம இன்னும் நிறைய பலன் தான் நம்மளுக்கு கிடைக்குமே தவிர ஆஹ் எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்டும் நமக்கு இருக்காது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இதுபோல பல பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்வதற்காக யோகி யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.